சிபிஎஸ்சி 10th class உடைய ஃபிசிக்ஸ் 1 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். தி கரெக்ட் வே டு கனெக்ட் அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர் என்னென்ன எலக்ட்ரிக் சர்க்யூட் கேட்டிருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம்னா வந்து இப்படி பேட்டரி கனெக்ட் பண்ண போகிறோம். அம்மீட்டர் வந்து சீரிஸ் டு தி ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். வோல்ட் மீட்டர் வந்து பேரலல் டு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அம்மீட்டர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் வோல்ட் மீட்டர் இன் பேரலல். ஸோ ஆப்ஷன் சி கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அப்சர்வ் தி கிவன் ரே டயக்ராம் ஷோயிங் ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஏ பிரிசம் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் ரே 1 to 2ன்றாங்க. அதாவது வயலட் டு விப்ஜிஆர்னு இப்படி வரும். விப்ஜிஆர்னு அப்படியே போயிட்டு ஆர் வரைக்கும் வரும். அப்போ வயலட் டு ரெட். அப்போ 1 to 2 வந்தால் ரெட் டு வயலட். அப்போது கலர் ஆஃப் ரே 1 வந்து என்ன வரணும்? ரெட் வரணும். கலர் ஆஃப் 2 வந்து வயலட் வரணும். அதாவது விப்ஜிஆர் அப்படி எழுதுகிறோம். ஓகேங்களா? விப்ஜிஆர். அப்போ 1 to 2 போடுறோம். 1 to 2 போடும்போது இந்த பக்கம் வரும். அப்போ 1ன்றது ரெட்டு, 2ன்றது வயலட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரெட்டு வயலட், சி ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்து பாருங்கள், அதர்ஸ் அண்ட் ரீசன். தி நீடில் ஆஃப் ஏ காம்பஸ் கெப்ட் இன் அன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்வேஸ் அலைன் இட் செல்ஃப் இன் தி நார்த் சவுத் டைரக்ஷன் ஆஃப் தி எர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எக்ஸ்டர்னல் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் என்ன ஆகும், உங்களுக்கு மேக்னெட்டுடைய நார்த் சவுத்து வரும். இப்படி வரும், நார்த் சவுத்து இப்படி வந்துருக்கும். அப்போது நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டு டைரக்ஷனில் தான் நார்த் சவுத் டைரக்ஷன் வருமே தவிர எர்த்துடைய நார்த் சவுத் டைரக்ஷன் வரணும்னு கிடையாது. அதனால் அதர்சன் வந்து ஃபால்ஸ். தி பிஹேவியர் ஆஃப் தி நீடில் ஆஃப் தி காம்பஸ் இஸ் சிமிலர் டு தி பிஹேவியர் ஆஃப் ஏ ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட். ஒரு மேக்னெட்டை ஃப்ரீலி சஸ்பெண்ட் பண்ணணும்னா அது எக்ஸ்டர்னல் மேக்னெட் ஃபீல்ட் டைரக்ஷனில் தான் வரும். அதே மாதிரி தான். அப்போ வந்து ட்ரூன்னு எடுத்துக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், அதர்சன் ஃபால்ஸ் ரீசன் ட்ரூ. அதர்சன் ஃபால்ஸ் ரீசன் ட்ரூ எது? ஆப்ஷன் டி. அப்படின்னா ஆப்ஷன் டின்னு போட்டுக்கணும். அப்போ வந்து எப்போவுமே மேக்னெட்டிக் நீடில் எப்படி இருக்கும், ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனில் தான் அலைன் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்ப்பா.